ஆத்தாடியாத்தா இந்த நெட்டையும் வீட்ல இருந்தா வேலை சொல்லியே சாவடிக்கிறான்ட்டு தான் 100 நாள் வேலைக்கு போய் ஓப்பி அடிக்கலான்னு பார்த்தா அத்தி எங்க வேலை சொல்லியே நீ ரொம்ப எல்லாம் சாவடிச்சிட்டாவோ. ஐயப்பா சாமி போதுண்டா போதும். 100 நாள் வேலையில ஒரு நாளே என்னால பார்க்க முடியல. நாக்கு தள்ளிட்டாக்கும். இதுல மிச்சம் இருக்க 99 நாள் ஐயோ நினைச்சே பார்க்க முடியலையே. இப்படியே போனுச்சுன்னா சின்ன பொண்ணு நீ டெட் பாடியா தாண்டி கிடப்ப வீட்டுல. ஐயப்பா போதுண்டா இருப்பலாம். என்ன வலி வலிக்குது என்ன வலி வலிக்குது. அப்பாடா இப்பதான் கொஞ்சம் எதாமா இருக்குது. ஐயோ இந்த வயசுல நம்மளால வேலை செய்ய முடியலையே. அந்த கிளவிகளா எப்படிதான் சுறுசுறுப்பா வேலை செய்யுதுங்கன்னு ஒன்னும் விளங்கல. இன்னும் எதுக்கு நீ முடிச்சுட்டு இருக்காவோ. தூக்கம் என் கண்களை தழுவட்டுமே. அப்பா விடுஞ்சு எப்படி நேரம் ஆகுது. இன்னும் நெட்டச்சி தூங்கிட்டு இருக்கா பாரு. அது சரி வேலைக்கு போற நானே சட்டு கிளம்பிட்டேன். இவன் என்ன தூங்கிட்டு இருக்கா. ஏடி சப்பனே எடி எடி இன்னும் எப்படி நேரம் தூங்கிட்டு இருப்பாவோ. எடி எந்திரி. ஓ யூனிட் போயா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இருக்குண்டி இருக்கும். வீட்டுல சும்மா தானே இருக்காவோ. ஏதோ வேலைக்கு போற மாதிரி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவோ. எடி போடி எனக்கு வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு சட்டு போய் சாப்பாடு செய்யி. அது மட்டும் இல்லடி துணியெல்லாம் அம்பு கிடக்கு. போய் துணி தானே தோவ. ஐயோ நெட்ட யார பாத்தியா சும்மா இருக்குன்னு சொன்னாவோ. யார பார்த்து சும்மா இருக்குன்னு சொன்ன. இங்க 10 பேரா இருக்காங்க. எடி ஒன்ன பார்த்தாடி சும்மா இருக்குன்னு சொன்ன. இப்ப என்னடி இருக்கு. ஐயோ நெட்ட என்னையா என்ன வேலைக்கு போறதுனால தானே ஓவரா ஆடுறாவோ. ஐயோ நல்லா கேட்டுக்க. நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேனாக்கும். இப்ப நானும் சம்பாதிக்கிறேனாக்கும். அதனால நான் ஒரு வேலை செஞ்சா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன புரிஞ்சதா. எடி என்னடி சொல்றாவோ. வேலைக்கு போறியா. எடி என்ன வேலைக்கு போறாவோ. எப்ப வேலைக்கு போறாவோ. எடி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையடி. அது ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல 100 நாள் வேலைக்கு ஆள் எடுத்தாவோ. அதனாலதான் நானு முட்டைக்கணி ஜில்லு சரோஜாக்கா எல்லாரும் சேர்ந்து 100 நாள் வேலைக்கு போனமாக்கும். எப்படி நெசமாதான் சொல்றியாக்கும். ஐயோ நெட்ட ஆமாயா ஆமா. எனக்கு வேற வேலை இல்ல பேரு உங்ககிட்ட காலையிலேயே விளையாடுறதுக்கு. ஐயோ நெட்ட நெசமாதான் ஏன் சொல்றேன். சரியா எனக்கும் நேரம் ஆயிட்டு கிடக்கு. இவ்வளவு வந்துருவாளோ. நானும் போய் சட்டு கிளம்பணுமாக்கும். இவ சும்மாவே ஆடுவா. இதுல காலைல சலங்க கட்டிட்ட மாதிரி வேலைக்கு வேற போக ஆரம்பிச்சிட்டா. இனிமே நடக்கிறதெல்லாம் அந்த ஆண்டவை தான் பாத்துக்கணும். சரி நமக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. சட்டு கிளம்புவோம். இந்த நெட்ட வீரவசனம்லாம் ரொம்ப வீராப்பா பேசிட்டுமே. 4 வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்ட்டு. ஐயோ நேற்று ஒரு நாள் போனதுக்கே எனக்கு இடுப்பெல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. இதுல இன்னைக்கு போகணுமா. ஏற்று விடாது. நேற்று தான் உன்னால ஓப்பி அடிக்க முடியல. இன்னைக்கு எப்படியாச்சும் ஓப்பி அடிச்சிடமாக்கும். என்னடி இப்படி சல மாதிரி உட்காந்துருக்காவோ. எடி நீ 100 நாள் வேலைக்கு வரலையாக்கும். ஐயோ இவளுக்கு பஞ்சுவாலிட்டிக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. வரேன்டி. என்னடி ஒரு நாளைக்கு ரொம்ப அழுத்துக்கிறாவோ. யாட்டி போது நிறுத்து. கேப் கிடைச்சா போதுமே உடனே பாஞ்சிருவியே. யாட்டி சட்ட போறங்கடி. நான் போய் சாந்தி சட்டை எடுத்துட்டு வரேன். ஏட்டி போலாமாடி. என்னடி இன்னைக்கு இந்த பைக்குள்ளதான் சாந்தி சட்டை வச்சு எடுத்துட்டு வரியாக்கும். ஆமாடி முட்டக்கணி ஆமா. சரி வாங்க போலாம். நேரம் ஆயிட்டு கிடக்கல. என்னம்மா என்ன நீங்க 2 பேரும் தான் வேலைக்கு வந்திருக்கீங்க. மத்தவங்களாம் எங்க. இல்ல மேடம் அவங்க பின்னாடியே தான் மேடம் வந்தாங்க. என்ன செத்த நேரத்துல வந்துருவாங்க மேடம். என்ன செத்த நேரத்துல வந்துருவாங்க. என்னம்மா நீ என்ன நானும் அரை மணி நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன செத்த நேரத்துல வந்துருவாங்கன்னு கதை விட்டுக்கிட்டே இருக்கேன். எப்பதான் வருவாங்க அவங்க. வரட்டும் இன்னைக்கு அவளுகளுக்கு இருக்கு. ஆத்தி இந்த மஞ்ச மண்டை கறிக்கிட்ட நல்லா 3 பேர் நல்லா வசமா இன்னைக்கு மாட்டினாலுங்க. ஆத்தி ஏடிச்சு போச்சு போ. ஐயோ இந்த சூப்பரண்டு மஞ்ச மண்டை கறி வந்துட்டாலடி. ஏட்டி முட்டக்கணி ஆமாண்டி. இவ என்னடி இப்படி சீக்கிரமா வந்து நிக்கிறா. ஆத்தி இவன் நேத்தி மாதிரி லேட்டா வருவா. நம்ம லேட்டா போய் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தா இவன் என்னடி நமக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கா. ஏட்டி சத்த வாய மூடுங்கடி. நேற்று அவள் லேட்டா வந்து அம்புட்டு வேலை நம்மள வாங்கி விட்டா. இன்னைக்கு நம்ம லேட்டா வந்திருக்கோம். என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு ஒண்ணு விளங்கலையே. மேடம் நான் சொல்லல செத்த நேரத்துல வந்துருவாங்கன்னு. பாருங்க மேடம் வந்துட்டாளுங்க. ஆத்தி இந்த சரோஜாக்கா வேற நேரம் பார்த்து சூப்பர் பொம்பளைட்ட கொத்துடுதே. வாங்க முப்பெரும் தேவிகளா வாங்க. என்ன ரொம்ப சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா. என்னம்மா என்ன அரை மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க எல்லாரையும். இவளே இது 1 மணி நேரம் கழிச்சு தான் வேலைக்கு வந்தாலாக்கும். இன்னைக்கு ஏதோ 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இப்படி கேள்வியில கேட்டுட்டு கிடக்குறா. நல்லா நம்ம நேரமாக்கும். என்னம்மா சின்ன பொண்ணு என்ன வாய்க்குள்ளார ரொம்ப முனவிட்டே இருக்கிற. வந்ததே லேட்டு. இதுல முனவல் ஒண்ணுதான் உனக்கு குறைச்சலாக்கும். ஆமா எங்கம்மா உன் சாந்தி சட்டி மண்வெட்டி எதையுமே காணும் உங்ககிட்ட. மேடம் அவ சாந்தி சட்டிலாம் எடுத்துட்டு வந்திருக்கா மேடம். அந்த வச்சிருக்கா பாருங்க கையில பையி. அதுலதான் சாந்தி சட்டியே எடுத்துட்டு வந்திருக்காளாக்கும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையாக்கும். இங்கே பாருங்கம்மா நல்லா எல்லாரும் கேட்டுக்கங்க. இன்னும் நான் செத்த நேரம் கழிச்சு வருவேன். அதுக்குள்ளார இங்கே உள்ள மண் எல்லாத்தையும் வெட்டி அந்த தெரியுது பாருங்க அந்த முக்கில் போய் கொட்டி இருக்கணும். என்ன புரிஞ்சதா. புரிஞ்சது. ஆலை மண்டை பாரு. என்னம்மா சொன்ன என்ன சொன்ன. நல்லா புரிஞ்சதுன்னு சொன்ன மேடம். நல்லா புரிஞ்சதுன்னு சொன்னேன். நீங்க போங்க மேடம் நீங்க போங்க. இந்த வேலை தானே நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சரியா. அந்த பயம் இருக்கணும். என்ன சரோஜாக்கா காலையில இந்த மஞ்ச மண்டை கறி நல்லா அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா போல இருக்கு உங்க 2 பேர்த்தையும். என்னடி என்ன உங்களால இங்க நாங்க வாங்கி கட்டிட்டு இருந்தோமாக்கும். ஏட்டி ஏன்டி இப்படி லேட்டு. எல்லாம் இந்த சின்ன பொண்ணு வளதாக்கா. இவளை கூப்பிட போய் நேரம் ஆயிட்டாக்கும். சரி வாங்க சட்டப்பட்டு வேலையை ஆரம்பிப்போம். இல்லைன்னா இந்த சூப்பர் பொம்பளை வந்து கத்துன்னு மறுபடியும் நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு குலைக்க போறான்.
ஏட்டி ஆமாங்கடி அன்னைக்கு சொல்லுது சரிதான். ஏடி சின்ன பொண்ணு உன் பையிலேருந்து சாந்தி சட்டை எடுத்துக்கிட்டு சட்டப்பட்டுன்னு வாடி, நாங்க மண்ணு வெட்டி தரோம், போய் கொட்டிட்டு வாங்க. ஆத்தி இன்னைக்கு வேலை செய்யாம ஓப்பி அடிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு நம்மள வேலை செஞ்சு நம்ம பெண்டை உடைக்காம விட மாட்டாள் போல இருக்கு. ஐயோ இப்ப என்ன பண்றது ஒன்னும் விளங்கலையே. ஏடி மண்ணலி வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது, இன்னும் என்னடி மாசம் மாசம் நின்றுட்டு இருக்காவோ. ஏடி சட்டப்புன்னு தூக்கிட்டு போய் கொட்டிட்டு வாடி. ஏடி சப்பனே ஏடி காதுல உழுதா லேடி, ஏடி என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்காவோ. ஏடி ஏட்ட சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து கத்த போறாடி, சட்டப்புன்னு மண்ணை எடுத்துட்டு வாடி. என்னடி மண்ணு தானடி, இந்த வரண்டி நீங்க போயிட்டே இருங்க, இந்த நான் வரேன் சரியா. ஐயோ ஏடி சட்டப்புன்னு என்னடி பகல் கனவு கண்டுட்டு இருக்காவோ. ஏடி சட்டப்புன்னு மண்ணல்லி தூக்கிட்டு போய் கொட்டிட்டு வாடி. ஐயோ இவளுக்கு வேற யோசிக்கவே விட மாட்டாள்வோ. இதுக்கு அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளையே தேவலாம் போல இருக்கு. வர இருங்க. எப்பா ஏதாச்சும் பண்ணணுமே, இல்லைன்னா நேற்று மாதிரியே மண்ணல்லி குட்டியே நம்ம இடுப்பு உடஞ்சு பேருமாக்கும். என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்த மூளை ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டா யோசிச்சுட்டே இருக்கும். இப்பன்னு பார்த்து இந்த மூளை தூங்குது போல. ஐயோ ஒரு யோசனை வந்து தொலை மாட்டேங்குது. ஏடி சப்பனே ஏடி என்னடி உட்காந்துட்டாவோ. ஏடி மண்ணலி கொட்டை வெள்ளையாக்கும். ஏடி வாடி சட்டப்புன்னு போவோம், இல்லைன்னா சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து கத்துவாடி. ஏடி வாடி. ஏடி சப்பனே ஆமாடி. ஏடி முட்டை சொல்லுது சரிதாண்டி. காலையிலே பத்தலடி அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை எம்பிடுத்துட்டு நானு. ஏடி மறுபடியும் ஏதாச்சும் சொல்லிட்டு போறாடி. ஏடி வாடி போவோம். ஐயோ இவளுக்கு எங்கேயாச்சும் யோசிக்க விடாளுவா, ஏதாச்சும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காளுவோ. வர கோவத்துக்கு. எக்கா சரோஜாக்கா முட்டகனி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டே இருங்க, நான் அந்த பின்னாடியே வரேன் சரியா. ஏக்கா சரோஜாக்கா இவ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா. அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து நல்லா திட்டுவா. அப்ப கேப்பா நீ வா நம்ம போவோம். ஏட்டி என்னடி சின்ன பொண்ணு அங்கேயே உட்காந்துருக்கா. ஏட்டி என்னடி ஆச்சு அவளுக்கு. ஏட்டி என்னடி நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துடி, அவன் அந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேங்கிறாடி. ஆமா நினைக்கலி நீ விடு. அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வந்து ரெண்டு ஏசினா தானா எந்திரிச்சு வர போறா. சாரடி நேராயிட்டு கிடக்கு. நீங்க சட்டப்பட்டு மண்ணை வெட்டி சட்டில போடுங்கடி, நாங்க போய் கொட்டிட்டு வரோம். ஏட்டி போச்சுடி போச்சு. இது சின்ன பொண்ணு நல்லா வசமா மாட்ட போறாடி. ஆத்தி ஆட்டி அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை வாராடி. என்ன சின்ன பொண்ணு மேடம், உட்கார்றதுக்கு இடம்லாம் வசதியா இருக்கா, இல்ல குஷன் சோஃபா ஏதாச்சும் கொண்டு வர சொல்லட்டுமா? இதுவே போதும் தான். ஆத்தி இது என்னது, இந்த மஞ்சள் பட்ட கறி வாய்ஸ் மாதிரி தெரியுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமோ. ஆத்தி இப்ப என்ன பண்றது? என்னமா சொன்ன, என்ன சொன்ன? மேடம் நீங்களா மேடம், நீங்க எங்க மேடம் இந்த பக்கம்? வெயில்ல ரொம்ப நிக்காதீங்க மேடம், கருத்து போயிட போறீங்க. போதுமா போதும், ரொம்ப அப்படியே ஓவரா ஐஸ் வைக்காத. ஆமா எல்லாரும் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ மட்டும் இங்க என்னமா மெத்தனமா உட்காந்துருக்க? காலையில வந்ததே லேட்டு வேலைக்கு, இதுல உட்காந்து ரெஸ்ட் வேற கேக்குதா உனக்கு? எந்திரிமா போய் வேலையை பாருமா போமா. ஐயோ இப்ப எப்படி சமாளிக்கிறது ஒண்ணு விளங்கலையே. ஐடியா மேடம், அது வந்து மேடம் எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது மேடம். இந்தம்மா சின்ன பொண்ணு இந்தம்மா, உனக்கு என்னமாச்சு? ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துது மேடம். வெயில்ல மயக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் மேடம். ஏட்டி சின்ன பொண்ணு ஏதோ ஆச்சு, ஏட்டி வாங்கி போலாம். ஏமா சின்ன பொண்ணு உனக்கு என்னமாச்சு? ஏமா எந்திரிமா. ஏமா என்னம்மா மாசம் மாசம் பாத்துட்டே நிக்கிறீங்க, வாங்கம்மா இந்த பொண்ணு கொஞ்சம் தூக்குங்கம்மா. ஏட்டி சின்ன பொண்ணு ஏட்டி உனக்கு என்னடி ஆச்சு? ஏட்டி சின்ன பொண்ணு அப்பாடா எல்லாரும் நம்ம நடிப்ப நம்பிட்டாளுங்க. அப்பாடா ஏட்டி பொண்ணு இதை வச்சு இன்னைக்கு வேலையை ஓப்பி அடிச்சிரு. ஏட்டி முட்டகனி எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தி மயக்கமா வருதுரி. ஏட்டி சின்ன பொண்ணு ஒருவேளை வெயில நின்னதுனால மயக்கம் வந்திருக்குமோ? ஆமாம்மா அந்த பொண்ணுக்கு இந்த வெயில்னால தான் மயக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பொண்ணை அந்த மரத்தடி நிழல்ல போயிட்டு உட்கார வைங்க. சரி மேடம், நாங்க எல்லாரும் கூட்டிட்டு போறோம் மேடம். என்னது நீங்க எல்லாரும் கூட்டிட்டு போறீங்களா? நீங்க எல்லாரும் அங்க போயிட்டா யாருமா வேலையெல்லாம் பாக்குறது? யாராச்சும் ஒருத்தவங்க மட்டும் அந்த பொண்ணுக்கு தொலைக்கி போங்க, மத்த 3 பேரும் வேலை செய்யுங்க சரியா? ஏட்டி கேட்டீங்களாடி இந்த சூப்பரண்டுக்கு? ஏப்பா என்ன நடந்தாலும் அவ காரியத்துல கண்ணா இருக்காடி. யாட்டி எனக்கு இந்த சூப்பரண்ட் வேலையை தானடி. சாரிடி இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா மறுபடியும் வந்து அவ ஏதாச்சும் திட்ட போறாடி. யாட்டி முட்டகனி நீ சின்ன பொண்ணு வேலை கைத்தாங்களா, அந்த மரத்தை நிலக்கு கூட்டிட்டு போடி, நாங்க வேலையெல்லாம் பாத்துக்கிறோம் சரியா? சரிக்கா நான் பாத்துக்கிறேன். ஏடி சின்ன பொண்ணு மெதுவா எந்திரடி, அந்த மரத்தடி நல்லல போயிட்டு சத்த நேரம் உட்காந்தா சரியா போயிடும்டி. ஏட்டி இவளுக்கு எப்படி திடீர்னு மயக்கம் வந்திருக்கும், எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. யாடி சில்லு நானும் அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் விளங்கடி. சரி வாடி, அவளுக்கு வேலையும் நம்ம தான் சேர்த்து பார்க்கணுமாக்கும். சரி வாங்க சட்டுப்புட்டு போவோம். அப்பாடா ஒரு வழியா பிளான் சக்சஸ். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதுல எடுத்துட்டு பண்ணி கலக்கிட்ட. இன்னைக்கு நீ ஓப்பி அடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதாக்கும். ஏட்டி இப்போ உனக்கு மயக்கம் பரவாயில்லையாடி? யாட்டி முட்டகனி எனக்கு மயக்கம் வந்ததை நீ நம்பிட்டியாக்கும். என்னடி சொல்றாவோ? மயக்கம் வந்ததை நம்பிட்டியா? அப்படி போய் சொல்லியாக்கும் மயக்கம் வருதுன்னு. ஆமாடி முட்டகனி, ஆமா எப்படி என்னோட ஆக்டிங் நீங்க எல்லாருமே நம்பிட்டீங்கல்ல. அதான் இந்த சின்ன பொண்ணோட திறமை. எப்படி என்னோட ஆக்டிங்? ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இது மட்டும் இந்த பஞ்சமண்டக்காரி சூப்பரண்டுக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டுதான் ராப்பகலா நம்மள வேலை வாங்கி நம்ம இடுப்பிலும் எல்லாத்தையும் உடச்சு விடுவாளாக்கும். அட போடி முட்டகனி, ஃபியூச்சரை போறவ பார்த்துக்கலாம். இப்போவா நீ நானும் பிரசன்ட் என்ஜாய் பண்ணலாம். ஆகா இந்த நல்ல வெயில் அடிக்கும் போது இந்த மரத்தடி நிழல்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டு இந்த இயற்கையை ரசிக்கும் போது ஆகா எம்மா சுகமா இருக்கு. நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். லலலலலலலலா.
அடிச்சு பண்ணி கத்தி பாடாதிரி அந்த சூப்பர் பொம்பளை வந்துட போயாடி. நீ ஆமாடி ஆமா நீ சொல்றதும் சரிதாண்டி. சரி மக்களே, உங்களை நாங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேபிவி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.